ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் உயிர் உரங்கள் பயனை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஆடிப்பட்டத்துக்கு இந்த உயிர் உரங்கள்லாம் நான் வாங்கியிருக்கேன். அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, ரைசோபியம், சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா விரிடி, இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். இதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எப்சம் சால்ட், இதையும் நம்ம வாங்கியிருக்கோம். வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு கரைசல் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த உயிர் உரங்களை நம்ம எப்படி செடிகளுக்கு பயன்படுத்தலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதை நம்ம மண்கலவை செய்யும் போதும் இதை நம்ம சேர்த்துக்கணும். இல்லை ஏற்கனவே இருக்கிற செடிகளுக்கும் இதை எப்படி நம்ம கொடுக்கலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பாக்கெட்டையுமே நம்ம எடுத்து ஒரு டப்பில் மொத்தமாக கொட்டிக்கலாம். இதனோட பயன் என்னென்னா, அசோஸ்பைரில்லம் நம்மளுக்கு நைட்ரஜன் சத்தை கொடுக்குது. பொட்டாஷ் பாக்டீரியா நம்மளுக்கு சாம்பல் சத்தை கொடுக்குது. பாஸ்போபாக்டீரியா நம்மளுக்கு மணிச்சத்தை கொடுக்குது. ரைசோபியமும் நம்மளுக்கு நைட்ரஜன் சத்தை தான் கொடுக்குது. அசோஸ்பைரில்லம் நம்மளுக்கு காற்றுல இருக்கிற நைட்ரோஜனை நம்மளுக்கு ஈர்த்து செடிங்களுக்கு கொடுக்குது. ரைசோபியம் வேர்களுக்குள்ள இருக்கிற நைட்ரோஜனை வேரில் முடிச்சு போட்டுக்கிட்டு அதன் மூலிமா நம்மளுக்கு செடிங்களுக்கு கொடுக்குது. கிழங்கு, மஞ்சள், வேர்க்கடலை, அது மாதிரி கிழங்கு வகைகளுக்கு நம்மளுக்கு ரைசோபியம் கொடுக்கறது நம்மளுக்கு நல்லது. கிழங்கும் நல்லா திறப்பாக வரும், நிறைய அறுவடையும் நம்மளுக்கு கிடைக்கும். அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, இது மூணுமே நம்மளுக்கு என்பிகே சத்தை கொடுக்குது. இதெல்லாம் நம்ம தனித்தனியாக கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே ஒரு டப்பில் நம்ம கொட்டிக்கிட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் கையை வச்சு நம்ம உடச்சி விட்டுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா தான் செடி வளருங்கிறது இல்லை. இதை கொடுத்தா நல்லா நம்மளுக்கு ஒரு அறுவடை கிடைக்கும். இந்த உயிர் உரம்லாம் நீங்கள் வாங்கும் போது எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குங்க. மேனுஃபேக்சரிங்கில் இருந்து 6 மாதத்துக்கு நம்ம இந்த உயிர் உரங்களை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணால் செடி வீணாயிருங்கிறது இல்லை. இது சத்தோடைய வீரியம் குறைஞ்சிரும் நம்மளுக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு பாக்டீரியா தான். அதோடைய அளவு நம்மளுக்கு குறைஞ்சிரும், கம்மியாக இருக்கும் பாக்டீரியா. இப்போ இதை நம்ம கையில் வச்சு அப்படியே உடைச்சி விட்டுக்கலாம். இந்த உரங்கள் எல்லாம் நம்மளுக்கு வெள்ளையாக பவுடராக கிடைக்கணும்னு இல்லை, கருப்பு கலரில் கூட நம்மளுக்கு கிடைக்கும். எது வாங்கி யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு நல்லது தான். ஒரு கம்பெனிக்கும் நம்மளுக்கு மாறுபடும், அதனால் ஒன்றும் தப்பில்லை. இது மாதிரி கை வச்சு எல்லாத்தையும் நம்ம உடச்சி விட்டுக்கலாம். சூடோமோனஸும் ட்ரைகோடர்மா விரிடியும் ஃபங்கஸ் வராமல் நம்மளுக்கு உதவி செய்யும். வேருக்கு அடியில் நம்மளுக்கு ஃபங்கஸ் உருவாகும், அது கெட்ட ஃபங்கஸ்ஸு. அதனால் நம்மளுக்கு செடி வாடி போயிடும், தண்டும் அழுகி போயிடும். சில செடி சின்னதுலேயே நம்மளுக்கு வாட்டமாகிடும். அதெல்லாம் வராமல் இருக்க நம்மளுக்கு இந்த சூடோமோனஸும் ட்ரைகோடர்மா விரிடியும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இதெல்லாம் நம்ம தனித்தனியாக கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துக்கிட்டு மண்கலவையில் ஒரு பிடி கொடுத்தா போதும். ஒரு கைப்பிடி நம்ம கொடுத்த மண்கலவையில் கலந்துக்கிட்டால் போதும். ஏற்கனவே நம்ம உரம் கொடுத்துருப்போம் மண்ணுக்கு, அதில் இருக்கிற சத்தை கூட கொஞ்சம் இது எடுத்து கொடுக்கும். மண் கலவையை தவிர வேறு செடிங்களுக்கு, பழைய செடிங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்கணுன்னா, மண்புழு உரமோ, தொழு உரமோ, ஆட்டு உரமோ ஏதாவது ஒன்றில் 2 கைப்பிடி எடுத்துக்கிட்டால் 1 ஸ்பூன் இதில் கலந்து நம்ம மண் கலவையில் மண்ணை கிளறி விட்டு நம்ம இந்த உரத்தை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நம்ம மண்ணில் இருக்கிற சத்து கூட கொஞ்சம் அதிகரிக்கும். வேறு அழுகல் நோயும் நம்மளுக்கு வராது. விதை நேர்த்தி பண்ணும்போது 1 லிட்டரு தண்ணியில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் இந்த உரத்தை எடுத்து கலந்துக்கிட்டு நம்ம விதையை நேர்த்தி பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் நம்ம அதில் ஊற வச்சு
அப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இந்த விதைகளை நம்ம விதைக்கலாம். விதைச்சி முடித்து உயிர் தண்ணி கொடுக்கும்போது இந்த தண்ணியை நம்ம அந்த விதையிலே நம்ம தெளித்து விட்டுக்கலாம். முக்கியமாக இதை நம்ம வெயிலில் வைக்கக்கூடாது. வெயிலில் வச்சா இதில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் இறந்து போயிடும். அப்புறம் நம்ம மண்ணில் கலந்து எந்த பயனும் இல்லை. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ஏர் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு லிட்டரு தண்ணியில் நம்ம 1 ஸ்பூன் இந்த உயிர் உரத்தை எடுத்து அதில் கலந்துக்கலாம். பழைய செடிங்களுக்கு நம்ம எப்படி நீர் உரம் கொடுக்குறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இப்படி கலந்துக்கிட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். இதை அப்படியே நம்ம வேர் வழியாக நம்ம ஊற்றி விட்டுற வேண்டியது தான். ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிரும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.